ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து இன்வெர்ட்டர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து நிறையா பேர் வீட்டில் இருக்காது. ஸோ அவங்க அப்போதைக்கு வீட்டில் லைட்டிங்காக யூஸ் பண்ண ஒரு லேம்ப் அப்படின்னு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி லேம்ப். ஸோ இன்றைக்கும் வந்து நிறையா பேர் வீட்டில் இந்த எமர்ஜென்சி லேம்ப் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன தான் நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர் இருந்தாலும் நம்ம எங்கேயாவது ஒரு நைட்டில் இருட்டில் நம்ம போகணும் அப்படின்னா கையில் ஒரு எமர்ஜென்சி லேம்ப் டார்ச்லாம் வந்து கீப் பண்ணி இப்போதைக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எமர்ஜென்சி லேம்பில் வந்து பேட்ரி வந்து வீக் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பேட்ரி வந்து கிடைக்கல அப்படின்னா, பேட்ரி கிடைக்காத சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்னா, நம்மளோட மொபைல் பேட்ரி, அதாவது யூஸ்லெஸ் மொபைல் பேட்ரி, நம்ம வீட்டில் நிறையா வேஸ்ட்டாகி கிடக்கக்கூடிய மொபைல் பேட்டரியை வந்து எடுத்து அந்த மொபைல் பேட்டரியை வந்து எப்படி யூஸ் பண்ணி இந்த எமர்ஜென்சி லேம்ப் வந்து நம்மளால் வந்து எரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் 2 விஷயம் சொல்ல போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பேட்ரி வந்து சீரியல் கனெக்ஷனுக்கும் பேரலல் கனெக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும், அதுக்கப்புறம் அந்த சீரியலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண பேட்டரியை வந்து எப்படி எமர்ஜென்சி லேம்பில் கனெக்ட் பண்ணி எமர்ஜென்சி லேம்ப் வந்து எரிய வைக்கிறோம் அப்படிங்கிற 2 விஷயம் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த லைட்டு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த லைட்டு வந்து 6 வோல்ட் லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து எரியக்கூடிய லைட்டு. இதை வந்து நம்ம மொபைல் பேட்டரி யூஸ் பண்ணி எப்படி வந்து எரிய வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட டிஃப்ரென்ஸை நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்க போகிறேன். பேட்டரியில் என்ன டிஃப்ரென்ஸ் காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 பேட்டரியை வந்து சீரியலில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் பேரலில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த லைட்டை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அஸ் வெல் அஸ் நான் அதுக்கு இடையிலே வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து எப்படி வந்து சீரியல் பேரலல் வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் வந்து காமிச்சிடறேன். 2 டிஃப்ரெண்ட்டை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரிஸை தான் முதல்ல வந்து ரெடி பண்ணணும். இதுக்கு நான் வந்து என்ன பேட்டரி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து என்னோட ஓல்டு மொபைல்லேருந்து எடுத்த பேட்டரி. இந்த பேட்டரியை நீங்கள் க்ளோஸரில் நான் காமிக்கும்போது இது வந்து 3.7 வோல்ட் பேட்டரி வந்து இது வந்து 1500 mAh 3.7 வோல்ட் பேட்டரி. இந்த பேட்டரியில் வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்புட் வந்து வர மாதிரியும் ஒரு நெகட்டிவ் அவுட்புட் வந்து வர மாதிரியும் 2 ஏரியா இருக்குது. சென்டரில் இருக்கிறது வந்து GND as well as இதுலேயே வந்து நம்மளால் வந்து நெகட்டிவ் எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து இந்த பேட்டரியில் ட்ரா பண்ணியிருக்க மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து எடுத்துக்கணும். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஒயரை வச்சு சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு ஒயரை வச்சு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இது 2 சால்ட்ரிங் நம்ம வந்து முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு ப்ளஸ் கேபிள் ஒரு மைனஸ் கேபிள் வரும். ஸோ நான் இது ஆல்ரெடி ஒரு இதில் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பேட்டரியில். அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். சால்ட்ரிங் பண்ணதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் ஒயரும் ஒரு நெகட்டிவ் ஒயரும் இங்கே வந்து வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு டேப்லேருந்து நான் ரிமூவ் பண்ண பேட்டரி, ஓல்டு டேப்லேருந்து ரிமூவ் பண்ண பேட்டரி. இதுலேயும் நம்ம அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவ் வந்து வருது. இது டேப் பேட்டரி, இது வந்து மொபைல் பேட்டரி. ரெண்டுமே வந்து 3.7 வோல்ட்டு தான். இதுவும் 3.7 வோல்ட்டு 2800 mAh பேக்கப் ஓட உள்ள வந்து பேட்டரி. இதுவும் 3.7 வோல்ட் பேட்டரி தான். இதை நான் உங்களுக்கு இப்போ மல்டிமீட்டரில் செக் பண்ணி காமிக்கிறேன். மல்டிமீட்டர் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரிலேருந்து ரெட் ஒயர் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் வோல்டேஜையும் பிளாக் ஒயர் வந்து நெகட்டிவ் வோல்டேஜையும் குறிக்குது. அஸ் வெல் அஸ் இந்த பேட்டரிலையும் ரெட் ஒயர் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜும் பிளாக் ஒயர் வந்து நெகட்டிவ் வோல்டேஜும் வந்து மென்ஷன் பண்ணுது. இப்போ மல்டிமீட்டர் ஆன் பண்ணிட்டோம். மல்டிமீட்டரில் பாசிட்டிவ் நீடில் நெகட்டிவ் நீடில் 2 நீடில் எடுத்துக்கிட்டோம். 20 அப்படிங்கிற மினிமம் வோல்டேஜ் வந்து செட் பண்ணிவிட்டு டிசி வோல்டேஜில் செட் பண்ணதுக்கப்புறம் மல்டிமீட்டரோட ரெட் ஒயருக்கு ரெட் நீடில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பேட்டரியில் உள்ள ரெட் ஒயர்லையும் இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஒயரில் போய்ட்டு மல்டிமீட்டரோட பிளாக் நீடிலையும் நம்ம வந்து இந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ இப்போ மல்டிமீட்டரில் ரீடிங் பார்த்தீங்கன்னா 3.43 அப் டு வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து கிடைக்கிது, வோல்ட் வந்து அவுட்புட் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த பேட்டரியை நம்ம செக் பண்ணும்போது ரெட் ஒயருக்கு ரெட் நீடிலும் பிளாக் ஒயருக்கு பிளாக் நீடிலும் வைக்கும்போது இப்போ நம்மளுக்கு இதில் வந்து 4.something வந்து அவுட்புட் கிடைக்கிது. இது சில பேட்டரி வந்து மாறும். ஸோ அரௌண்ட் வந்து 3.7 to 4 வோல்ட்டுக்குள்ளே வந்து இருந்தால் அது வந்து நார்மல். ஸோ இந்த 2 பேட்டரியுமே இப்போ வந்து நார்மலாக தான் இருக்குது. இப்போ இதை வந்து பேரலல் கனெக்ஷன் சீரியல் கனெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த பேட்டரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேரலல் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பாசிட்டிவ் வோல்டேஜை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாகவும் 2 நெகட்டிவ் வோல்டேஜை எடுத்துகிட்டு போயிட்டு நெகட்டிவாகவும் இந்த மாதிரி நம்ம வந்து பேரலாக வந்து கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் இருக்க வோல்ட்டு மாறாது. ஸோ இது வந்து 4 வோல்ட் வரைக்கும் அப்படி நமக்கு வந்து கொடுக்கும். இதில் உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ரெட்டுக்கு ரெட் நீடிலையும் பிளாக்குக்கு பிளாக் நீடிலையும் வைக்கிறேன். ஆனால் 2 பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன் சைமல்டேனியஸாக. ஆனால் அதோட வோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வோல்ட்டு தான் கிடைக்கிது. ஸோ இதான் வந்து பேரலல் கனெக்ஷன். இப்படி நம்ம பண்ணும்போது வோல்ட் வந்து மாறாது.
இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்ட் மாறாது. ஆனால் பேக்கப் பவர் அப்படிங்கிறது கூடும். ஏன்னா இது வந்து ஒரு 1500 mAh, இது வந்து 2800 mAh. ஸோ mAh பேட்டரியோட பேக்கப் பவர் வந்து கூடும், வோல்ட் வந்து மாறாது. அதே வந்து சீரியலாக வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்வெர்டர் பேட்டரியை கவனித்து பார்த்தீங்கன்னாலும் இதே மெத்தடில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு பேட்டரியில், அதாவது வந்து கீழே இருக்க பேட்டரியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஒயரை நான் எடுத்துக்கிட்டேன். இதை கொண்டு போய் இந்த டேப் பேட்டரியில் வந்து நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஒரு இடத்துல தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இதோட அதர் எண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒயரும் இதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஒயரும் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிமீட்டரில் செக் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் வந்து சீரியல் கனெக்ஷன். ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ரெட் நீடிலுக்கு ரெட் ஒயரும் பிளாக் நீடிலுக்கு பிளாக் ஒயரும் வைக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 8 வோல்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்குது. இதான் கரெக்டான ரீடிங். ஸோ மல்டிமீட்டரில் கரெக்டாக வந்து இப்போ ரீடிங் காமிக்குது, 8 வோல்டேஜ் வரைக்கும் அப்படி கிடைக்குது. இதான் வந்து சீரியல் கனெக்ஷன். இதை நீங்கள் இன்வெர்டர் பேட்டரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி யூஸ் பண்ணுற இன்வெர்ட்டரை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதே மெத்தடில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு பேட்டரியோட நெகட்டிவில் கொடுத்துருப்பாங்க. அதை ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் இன்வெர்ட்டரில் யூபிஎஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெத்தட் தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை சீரியலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேரலாக கனெக்ட் பண்ணால் பேக்கப் பவர் கூடும், ஆனால் 4 வோல்டேஜ் வரைக்கும் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம சீரியலில் கனெக்ட் பண்ணனால இதில் வந்து 8 வோல்ட் வரைக்கும் நமக்கு அப் டு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் இந்த லைட்டில் கனெக்ட் பண்ணி இந்த லைட்டை வந்து எரிய வைக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டை வந்து நம்ம பாசிட்டிவையும் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சிடலாம். டேப் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும், இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த லைட்டை வந்து ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட கவரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி. நான் சொன்ன மாதிரி இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் வோல்ட்டும் இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட்டும் இந்த இடத்துல நெகட்டிவ் வோல்ட்டும் சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து சால்ட்ரிங் ஐனை வச்சு இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேட்டரியை விட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த பேட்டரி உங்களுக்கு க்ளோசரில் காமிச்சேன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி, 6 வோல்ட் 4.5 Ah, அப் டு 20 ஹவர் வந்து பேக்கப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்மளால் வந்து அந்த பேட்டரியில் வந்து மொபைல் பேட்டரியில் வந்து பேக்கப் பவர் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஆனால் ஒரு எமர்ஜென்சியாக நம்மளால் வந்து எரிய வச்சுக்க முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து வெளியில் எங்கேயும் இப்போ அவசரமாக பேட்டரி வாங்க முடியலை, நம்மளுக்கு வந்து இந்த பேட்டரியை வச்சு இந்த லைட் எரிய வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அந்த பேட்டரியை நம்ம வந்து இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரி எடுத்துக்கிட்டோம். எடுத்து இதில் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம், இந்த பாசிட்டிவ் ஒயரோடையும் நெகட்டிவ் ஒயரோடையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பேட்டரி வந்து ஒரு பொசிஷனில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய போர்ட்லேருந்து எமர்ஜென்சி லேம்ப் சர்க்யூட் போர்ட்லேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேட்டரியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஒயரோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எமர்ஜென்சி லேம்ப் போர்ட்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் ஒயரோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து பாசிட்டிவ் ஒயரு, இது வந்து நேராக வந்து போர்டுக்கு போகுது. அஸ் வெல் அஸ் இது வந்து நெகட்டிவ் ஒயரு, இதுவும் அஸ் வெல் அஸ் வந்து போர்டுக்கு போகுது. இப்போ நம்ம வந்து லைட்டை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சைடில் வந்து சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவிட்சை வந்து நம்ம ஒன்று ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லைட்டு நல்லாவே வந்து எரியுது. அதுக்கு பிரைட் மோடு ஆஃபு. ஸோ நாலுலேயுமே நல்லா சூப்பராக எரியுது, பக்காவாக எரியுது. இந்த இடத்துல ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம வந்து தனித்தனியாக வந்து டேப் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஈபி டேப் யூஸ் பண்ணி டேப் பண்ணிக்கலாம். டேப் அடிக்கும்போது எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகிடக்கூடாது. டச் ஆனிச்சுன்னா ஷார்ட் ஆகும். அதனால் ரொம்ப கவனமாக தனித்தனியாக வந்து ஒட்டி விட்றணும், ஒன்றா சேர்த்து ஒட்டக்கூடாது. டேப் வந்து எப்போவுமே தனித்தனியாக அடிச்சுக்கோங்க. ஸோ டேப் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ லைட் வந்து நல்லாவே இருக்குது. அவ்வளோதான். இப்போ பேட்டரியை வந்து ஒரு பொசிஷனில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிட வேண்டியது தான். எப்படி ஓப்பன் பண்ணாமோ அதே மாதிரி டைட் பண்ணிடணும். ஸோ இதை மாட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எரியுதான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஸோ லைட் நல்லாவே வந்து பிரைட்டாக சூப்பராக எரியுது. ஸோ இப்போ சார்ஜிங் டெஸ்ட்டு பண்ணிடலாம். ஸோ ப்ளக் எடுத்துகிட்டு போய் பவர் போர்டில் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து சார்ஜ் ஆன் பண்ணுறேன். சார்ஜ் ஆன் பண்ணோன்னா இந்த மாதிரி சார்ஜ் இண்டிகேட்டர் எரியுது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி சார்ஜ் இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட் ஆகுது. 6 வோல்ட் பேட்டரி சார்ஜிங் மாடியூல் வந்து உள்ளே இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிக்கும். நம்ம லைட்டை யூஸ் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் ஆகிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.